Hi students, இந்த செஷனில் நம்ம என்ன டாபிக் பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா derivation of Kc and Kp for the dissociation of PCl5. ஸோ இந்த கொஸ்டின் வந்து உங்களுக்கு கெமிக்கல் ஈக்லிபிரியம் கிளாஸ் 11க்கானது. ஸோ லாஸ்ட் வீடியோவில் நம்ம என்ன பார்த்தோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா derivation of Kc and Kp for formation of HI நீங்கள் பார்த்தீங்க. ஸோ இந்த வீடியோவில் நீங்கள் என்ன பார்க்க போகிறீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா dissociation of PCl5க்கு எப்படி அந்த Kc and Kp நம்ம கால்குலேட் பண்ணுறது, அதுக்கான டெரிவேஷன் நம்ம இந்த செஷனில் பார்க்க போகிறோம். ஓகே, இப்போ டிசோசியேஷன் ஆஃப் PCl5 அப்படின்னு சொன்னால் என்ன? PCl5 பாஸ்பரஸ் பென்டாக்ளோரைட் PCl5 இது வந்து டீகம்போஸ் ஆகிற ரியாக்ஷன் தான் நம்ம என்ன சொல்கிறோம், டிசோசியேஷன். PCl5 வந்து டிசோசியேட் ஆகுது. எப்படி டிசோசியேட் ஆகும்? PCl3 அண்ட் தென் Cl2 நமக்கு டிசோசியேட் ஆகும். செக் பண்ணுங்க, இது வந்து ஒரு பேலன்ஸ்டு கெமிக்கல் ஈக்குவேஷன். பாஸ்பரஸ் ஒன்லி ஒன் பாஸ்பரஸ் ஆட்டம், இங்கே ஒன்லி ஒன் பாஸ்பரஸ் ஆட்டம் இருக்கு. 5 குளோரின் ஆட்டம் இருக்கு லெஃப்ட் சைடு, ரைட் சைடு 3+2 5 குளோரின் ஆட்டம் இருக்கு. ஈக்குவேஷன் வந்து ஒரு பேலன்ஸ்டு ஈக்குவேஷன். இது வந்து ஒரு செல் பேலன்ஸ்டு ஈக்குவேஷன். ஓகே, ஸோ இந்த இடத்துல PCl5 வந்து கேஷியஸ் ஸ்டேட் போட்டுக்கோங்க, PCl3யும் கேஷியஸ் ஸ்டேட், குளோரினும் நம்ம கேஷியஸ் ஸ்டேட் போட்டிருக்கோம். ஸோ இதை நம்ம என்ன சொல்கிறோம், dissociation of PCl5. PCl5 பிரேக் ஆயிட்டு PCl3 and Cl2 நமக்கு வந்து ஃபார்ம் ஆகுது. ஸோ இந்த ஈக்குவேஷன் வந்து ஒரு ரிவர்சிபிள் ரியாக்ஷன். இந்த ரிவர்சிபிள் ரியாக்ஷனுக்கு நம்ம என்ன டெரைவ் பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா Kc Kp நாம டெரைவ் பண்ண போகிறோம். ஃபர்ஸ்ட் இப்போ நம்ம என்ன டெரைவ் பண்ண போகிறோம்? முதல்ல வந்து டெரிவேஷன் ஆஃப் Kc, டெரிவேஷன் ஆஃப் Kc. ஓகே, ஸோ இந்த ஈக்குவேஷன் நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா இதில் வந்து ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒன்லி 1 மோல் ஆஃப் PCl5 பார்த்தீங்கன்னா PCl5 வந்து 1 மோல் இருக்குது. நம்பர் ஆஃப் மோல்ஸ் ஆஃப் ரியாக்டன்ட் வந்து 1 மோல் இருக்குது. ப்ராடக்ட் பாருங்கள், 1 மோல் PCl3 ப்ளஸ் 1 மோல் Cl2, இது ஒரு 1 மோல், இது ஒரு 1 மோல். 1 + 1 நம்பர் ஆஃப் மோல்ஸ் ஆஃப் ப்ராடக்ட் எவ்வளோ இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா 2 மோல்ஸ் இருக்குது. ஸோ இப்போ நீங்கள் டெல்டா என்ஜி நீங்கள் கால்குலேட் பண்ணிங்கன்னா டெல்டா என்ஜி ஈக்குவல் டு NP மைனஸ் NR. லாஸ்ட் வீடியோவில் நம்ம பார்த்தோம், டெல்டா என்ஜி வந்து நம்பர் ஆஃப் மோல்ஸ் ஆஃப் ப்ராடக்ட் மைனஸ் நம்பர் ஆஃப் மோல்ஸ் ஆஃப் ரியாக்டன்ட். இப்போ 2 - 1 போட்டால் எவ்வளோ வருது உங்களுக்கு? ஆன்சர் வந்து நமக்கு வந்து 1 வருது. ஓகே, ஸோ இந்த ஈக்குவேஷனை பொறுத்த வரைக்கும் நமக்கு டெல்டா என்ஜி வந்து நாட் ஈக்குவல் டு 0. ஃபார் திஸ் கேஸ் டெல்டா என்ஜி வந்து நாட் ஈக்குவல் டு 0. ஓகே, ஒரு கெமிக்கல் ஈக்குவேஷனில் ஒரு ரிவர்சிபிள் ரியாக்ஷனில் டெல்டா என்ஜி நமக்கு ஈக்குவல் டு 0 வரும்போது Kp ஈக்குவல் டு Kc அப்படின்னு லாஸ்ட் செஷனில் பார்த்தோம். ஆனால் இந்த ஈக்குவேஷன் பொறுத்த வரைக்கும் Kpயும் Kcயும் ஈக்குவலாக இருக்காது. எதனால் ஈக்குவலாக இருக்காதுன்னு கேட்டிங்கன்னா டெல்டா என்ஜி வந்து நாட் ஈக்குவல் டு 0. அப்போது நாம் என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ Kcக்கான ஒரு டெரிவேஷன் கொண்டு வரணும், அதே மாதிரி Kpக்கான ஒரு டெரிவேஷன் கொண்டு வரணும். ரெண்டுமே டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். ப்ரீவியஸ் வீடியோவில் நம்ம ஃபார்மேஷன் ஆஃப் HI பார்த்தீங்க. HIக்கு வந்து Kc Kp ரெண்டுமே எப்படி இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஈக்குவலாக இருக்குது இல்லைங்களா? ஓகே, இப்போ இந்த ஈக்குவேஷன் பொறுத்த வரைக்கும் நம்பர் ஆஃப் மோல்ஸ் ஆஃப் ப்ராடக்ட்டும் நம்பர் ஆஃப் மோல்ஸ் ஆஃப் ரியாக்டன்ட்டும் ஈவனாக இல்லை இல்லைங்களா, டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. அதனால் இந்த ஈக்குவேஷனுக்கு Kp இஸ் டிஃப்ரெண்ட் ஃப்ரம் Kc. We have to derive a separate calculations for Kp. ஓகே, ஃபர்ஸ்ட் இப்போ நீங்கள் என்ன எடுத்துக்கிறீங்க, டெரிவேஷன் ஆஃப் Kc. இங்கே மேலே என்ன இருக்கு? PCl5. ஃபர்ஸ்ட் வந்து இங்கே PCl5 போட்டுக்கோங்க. நெக்ஸ்ட் ப்ராடக்ட் என்ன இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா PCl3, இதுவும் கேஷியஸ் ஸ்டேட். நெக்ஸ்ட் ப்ராடக்ட் வந்து குளோரின் கேஷியஸ் ஸ்டேட். ஃபர்ஸ்ட் PCl5 எழுதிக்கிறீங்க, அப்புறம் PCl3, அதுக்கப்புறம் வந்து Cl2. இப்போ நம்ம என்ன பண்ணுறோம், ஒரு கண்டெய்னர் எடுத்துக்கிறீங்க. இந்த கண்டெய்னரோட கெப்பாசிட்டி வால்யூம் வந்து என்ன எடுத்துக்கிறீங்க, V லிட்டர் அப்படின்னு நம்ம எடுத்துக்கிறோம். ஸோ இட் மே பி 1 லிட்டர் 2 லிட்டர் அந்த மாதிரி நம்ம என்ன பண்ணுறோம், ஒரு கண்டெய்னர் எடுத்துக்கிறீங்க. இதில் நம்ம என்ன பண்ண போகிறோம், ஃபர்ஸ்ட் வில் டேக் PCl5. நம்ம PCl5 எடுத்துக்கிறோம். ஓகே, அப்போது இந்த PCl5 தான் டீகம்போஸ் ஆக போகுது. டீகம்போஸ் ஆகிட்டு PCl3 and Cl2 ஃபார்ம் ஆக போகுது. இப்போ ஃபர்ஸ்ட் பாருங்கள், இனிஷியல் நம்பர் ஆஃப் மோல்ஸ் டேக்கன். இனிஷியல் நம்பர் ஆஃப் மோல்ஸ் டேக்கன் எதை எடுத்துப்பீங்க? இதில் எது ரியாக்டன்ட்டு? PCl5 மட்டும்தான் ரியாக்டன்ட்டு.
இது ரெண்டும் ப்ராடக்ட். ஒரு கெமிக்கல் ரியாக்ஷன் நடக்கிறதுக்கு நம்ம எதை மட்டும் எடுத்துப்போம்? ஆரம்பத்தில் ரியாக்டன்ட் மட்டும் தான் எடுத்துப்பீங்க. அதனால இந்த PCl5 தான் நம்ம இந்த கண்டெய்னரில் எடுத்துக்கிறோம். எத்தனை மோல்ஸ் எடுத்துக்கிறீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா A மோல்ஸ் எடுத்துக்கிறீங்க. புரியுதா? அப்போ இனிஷியல் நம்பர் ஆஃப் மோல்ஸ் ஆஃப் PCl5 டேக்கன் எவ்வளோ எடுத்துக்கிறீங்க? A மோல்ஸ் எடுத்துக்கிறீங்க. ஸோ பிகினிங்கில் கெமிக்கல் ரியாக்ஷன் நடக்கிறதுக்கு முன்னாடி இந்த PCl3யோட நம்பர் ஆஃப் மோல்ஸ் 0ன்னு போட்டுக்கிறீங்க. குளோரினுடைய நம்பர் ஆஃப் மோல்ஸும் நம்ம 0ன்னு போட்டுக்கிறோம். ஏன் 0 போடுறீங்க? கெமிக்கல் ரியாக்ஷனும் ஸ்டார்ட் ஆகலை. கெமிக்கல் ரியாக்ஷன் நடக்க ஆரம்பித்தா தான் நமக்கு என்ன கிடைக்கும்? ப்ராடக்ட் கிடைக்கும். அப்போ இனிஷியலி நம்ம என்ன பண்ணுறோம்? ரியாக்டண்ட்டை மட்டும்தான் எடுக்கிறோம். எத்தனை மோல்ஸ் எடுக்கிறீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா A மோல்ஸ் நம்ம எடுத்துக்கிறோம். ப்ராடக்ட் வந்து 0 அப்படின்னு போட்டுக்கணும். ஓகே, இந்த ஏன்றது ஒரு நம்பர் தான். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நீங்கள் 1 மோல் எடுத்துக்கிறீங்க, 1 மோலாக PCl5 எடுக்கிறீங்கன்னா இது நம்ம 1 அப்படின்னு போட்டுக்கலாம். சப்போஸ் இப்போ நீங்கள் 2 மோல்ஸ் எடுக்கிறீங்கன்னா இந்த ஏவோட வேல்யூ நம்ம 2 மோல்ஸ் அப்படின்னு போட்டுக்கிறோம். இதை 10 மோல்ஸ் எடுக்கிறீங்கன்னா 10 அப்படின்னு போட்டுக்க போகிறோம். ஓகே, அப்போது இனிஷியல் நம்பர் ஆஃப் மோல்ஸ் டேக்கன் A மோல்ஸ், ப்ராடக்ட் வந்து 0 அப்படின்னு போட்டுக்கிறீங்க. நெக்ஸ்ட் ஸ்டெப் வந்து பார்த்தீங்கன்னா நம்பர் ஆஃப் மோல்ஸ் ரியாக்டட். நம்பர் ஆஃப் மோல்ஸ் ரியாக்டட். இந்த A மோல்ல சம் அமௌண்ட் ஆஃப் த ரியாக்டன்ட் வந்து ப்ராடக்டாக கன்வெர்ட் ஆகும். அது எவ்வளோ ரியாக்ட் ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா அது நம்ம என்ன எடுத்துக்கிறோம்? X மோல் அப்படின்னு எடுத்துக்கிறீங்க. A மோல் எடுத்திருக்கீங்க, அதில் X மோல் வந்து நமக்கு ரியாக்ட் ஆகுது. ஓகே, இப்போ ப்ராடக்ட் பாருங்க. அகெயின் ப்ராடக்ட் என்ன போட்டுக்கிறீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா 0 அப்படின்னு போட்டுக்கோங்க. புரியுதுங்களா? ஏன்னா இப்போ இந்த ஸ்டெப் செகண்ட் ஸ்டெப் என்ன கேட்டிருக்காங்க? நம்பர் ஆஃப் மோல்ஸ் ரியாக்டட் மட்டும் தான் கேட்டிருக்காங்க. எவ்வளோ ப்ராடக்ட் ஃபார்ம் ஆச்சு அப்படின்னு கேட்கல. அப்போ நம்பர் ஆஃப் மோல்ஸ் ரியாக்டடு X மோல், ப்ராடக்ட் அகைன் என்ன போட்டுக்கிறீங்கன்னா 0 நம்ம போட்டுக்கிறோம். அடுத்து மூணாவது ஸ்டெப்பு ரிமைனிங் நம்பர் ஆஃப் மோல்ஸ். ரிமைனிங் நம்பர் ஆஃப் மோல்ஸ். ஸோ A மோல் எடுத்திருக்கீங்க, A மோலில் X மோல் வந்து ப்ராடக்டாக கன்வெர்ட் ஆயிடுச்சு. இந்த எக்ஸோட வேல்யூ லெஸர் தேன் ஏவா தான் இருக்கும். ஏன்னா இது ஒரு ரிவர்சிபிள் ரியாக்ஷன். ஒரு ரிவர்சிபிள் ரியாக்ஷனில் நீங்கள் எவ்வளோ ரியாக்டன்ஸ் எடுக்கிறீங்களோ 100% ப்ராடக்டாக கன்வெர்ட் ஆகாது. அப்படியே ப்ராடக்டாக கன்வெர்ட் ஆகணும்னா திரும்ப ரீஜெனரேட் ஆகிடும். ஏன்னா பேக்வேர்ட் ரியாக்ஷன் நடக்கிறதுனால திரும்ப நமக்கு PCl5 ஃபார்ம் ஆகிடும். அப்போ எந்த ஒரு கெமிக்கல் ரியாக்ஷன் ரிவர்சிபிளாக இருக்கும்போது அந்த ரியாக்டன்ஸ் கம்ப்ளீட்டாக ப்ராடக்டாக மாறாது. அப்போ இப்போ நீங்கள் A வந்து 1 மோல் எடுக்கிறீங்க அப்படின்னா இந்த எக்ஸோட வேல்யூ வந்து இந்த 1 மோலை விட கம்மியாக தான் இருக்கும். 0.1 மோல், 0.2 மோல், 0.3 மோல் அந்த மாதிரி தான் ரியாக்ட் ஆகும். திஸ் எக்ஸ் வேல்யூ இஸ் லெஸர் தேன் 1 மோல். இது 1 மோலாக இருக்கும்போது எக்ஸ் வேல்யூ வந்து லெஸர் தேன் 1 இருக்கும். ஓகே ரைட். இப்போ கவனிங்க, ரிமைனிங் நம்பர் ஆஃப் மோல்ஸ். A மோலில் எக்ஸ் மோல் ரியாக்ட் ஆகிடுது. பேலன்ஸ் எவ்வளோ இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா A மைனஸ் எக்ஸ். A மோல் எடுத்திருக்கீங்க, எக்ஸ் ரியாக்ட் ஆகிடுச்சு, மீதி எவ்வளோ இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா A மைனஸ் எக்ஸ். ஓகே, இப்போ இந்த ப்ராடக்ட் எவ்வளோ கிடச்சிருக்கும்? PCl3 எவ்வளோ கிடச்சிருக்கும்? குளோரின் எவ்வளோ கிடச்சிருக்கும்? இப்போ இந்த PCl5 வந்து பிரேக் ஆகிட்டு நமக்கு 2 ப்ராடக்ட் கிடைக்குது. ஒன்று வந்து PCl3, இன்னொன்று Cl2. 2 ப்ராடக்ட் கிடைக்குது. PCl3 எவ்வளோ கிடைக்கும்? குளோரின் எவ்வளோ கிடைக்கும்? ஓகே, இப்போ நீங்கள் இந்த ஈக்குவேஷன் எடுத்துக்கங்க. இந்த ஈக்குவேஷன் வந்து ஒரு பேலன்ஸ்டு கெமிக்கல் ஈக்குவேஷன். எத்தனை மோல்ஸ் PCl5 இங்கே இருக்கு? 1 மோல். எத்தனை மோல் PCl3 இங்கே கிடச்சிருக்கு? நம்பரே இல்லைங்க. நம்பர் இல்லைன்னா 1 மோல் எடுத்துக்கணும். 1 மோல் PCl3 கிடச்சிருக்கு. எத்தனை மோல் இங்கே குளோரின் ஃபார்ம் ஆயிருக்கு? 1 மோல் குளோரின் ஃபார்ம் ஆயிருக்கு. இப்போ ரேஷியோ பாருங்க, 1:1:1. இது வந்து ஒரு பேலன்ஸ்டு கெமிக்கல் ஈக்குவேஷன். 1 மோலா PCl5 டீகம்போஸ் ஆச்சுன்னா 1 மோல் PCl3, 1 மோல் Cl2 கிடைக்கும். அப்போ 1 மோல் PCl5 gives 1 மோல் PCl3 plus 1 மோல் Cl2. இப்போ இது 2 மோல் டிசோசியேட் ஆகுது. இது 2 மோல் டிசோசியேட் ஆச்சுன்னா இது 2 மோல்ஸ் கிடைக்கும், இது 2 மோல்ஸ் கிடைக்கும். சப்போஸ் இது 10 மோல்ஸ் டிசோசியேட் ஆகுது அப்படின்னா இது 10 மோல்ஸ் கிடைக்கும், இது 10 மோல்ஸ் கிடைக்கும். பிகாஸ் த ரேஷியோ இஸ் 1:1:1. ஓகே, இப்போ இங்கே எவ்வளோ மோல்ஸ் ரியாக்ட் ஆகுது? எக்ஸ் மோல் ரியாக்ட் ஆகுது. PCl5 எக்ஸ் மோல் ரியாக்ட் ஆகுது. அப்போ PCl3 எவ்வளோ ஃபார்ம் ஆயிருக்கும்? அதுவும் எக்ஸ் மோல். குளோரின் எவ்வளோ ஃபார்ம் ஆயிருக்கும்? அதுவும் எக்ஸ் மோல். அப்போ 1:1:1ன்னா இது எக்ஸ் மோல்னா இதுவும் எக்ஸ் மோல், இதுவும் எக்ஸ் மோல். அப்போ நம்பர் ஆஃப் மோல்ஸ் ஆஃப் PCl3 ஃபார்ம்டு என்ன பண்ணுறீங்க? இது எக்ஸ், இது எக்ஸ் அப்படின்னு போட்டுக்கோங்க. ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், இப்போ பாருங்க, A மோல் எடுத்திருக்கீங்க PCl5, எக்ஸ் மோல் ரியாக்ட் ஆகுது. ரிமைனிங் இது வந்து A மைனஸ் எக்ஸ் இருக்கும்.
PCl3 எவ்வளோ ஃபார்ம் ஆயிருக்கு, எக்ஸ் மோல் ஃபார்ம் ஆயிருக்கு. குளோரின் எவ்வளோ ஃபார்ம் ஆயிருக்கு அப்படின்னா எக்ஸ் மோல் ஃபார்ம் ஆயிருக்கு. இப்போ நம்ம என்ன டிரைவ் பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கேசியை நம்ம டிரைவ் பண்ண போகிறோம் இல்லைங்களா. கேசி டிரைவ் பண்ணுறதுக்கு நமக்கு என்ன வேணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கான்சன்ட்ரேஷன் வேணும். அப்போது ஃபோர்த்து ஸ்டெப் வந்து கான்சன்ட்ரேஷன் அட் ஈக்லிபிரியம் அப்படின்னு போட்டுக்கிறீங்க. கான்சன்ட்ரேஷன் அட் ஈக்லிபிரியம். கான்சன்ட்ரேஷன் அப்படின்னு சொன்னால் N/V நம்பர் ஆஃப் மோல்ஸ் பை வால்யூம் தான் என்னது கான்சன்ட்ரேஷன். இதுதான் நம்பர் ஆஃப் மோல்ஸ். இந்த A-X தான் நம்பர் ஆஃப் மோல்ஸ். இது என்ன பண்ணும், நீங்கள் V ஆல டிவைட் பண்ணணும். பாருங்க A-X/V நம்பர் ஆஃப் மோல்ஸ் பை வால்யூம். திஸ் இஸ் த கான்சன்ட்ரேஷன் ஆஃப் PCl5. நெக்ஸ்ட் இங்க X/V, இங்க X/V. புரிஞ்சு போச்சுங்களா. அப்போ இந்த தேர்ட் ஸ்டெப்ல வரக்கூடிய நம்பர் ஆஃப் மோல்ஸ் நீங்க என்ன பண்றீங்க, வால்யூமால டிவைட் பண்ணீங்கன்னா நமக்கு கான்சன்ட்ரேஷன் கிடைச்சிரும். ஓகே, திஸ் இஸ் நதிங் பட் கான்சன்ட்ரேஷன். அப்போ ஒரு கேசி டிரைவ் பண்ணும்போது பாருங்க, முதல் ஸ்டெப் வந்து இனிஷியல் நம்பர் ஆஃப் மோல்ஸ், செகண்ட் ஸ்டெப் நம்பர் ஆஃப் மோல்ஸ் ரியாக்டட், அடுத்து தேர்ட் ஸ்டெப் வந்து ரிமைனிங் நம்பர் ஆஃப் மோல்ஸ், அடுத்த ஸ்டெப் வந்து கான்சன்ட்ரேஷன் அட் ஈக்லிபிரியம். அப்போ டிவைடட் பை V போட்டுக்கிறீங்க. ஓகே, இப்போ இந்த ஈக்குவேஷனுக்கு இப்போ நீங்கள் கேசி எழுதுங்க. கேசி ஈக்குவல் டு எப்படி எழுதுவீங்க, ஆக்டிவ் மாஸ் ஆஃப் த ப்ராடக்ட் நியூமரேட்டரில் வரணும், ஆக்டிவ் மாஸ் ஆஃப் த ரியாக்டன்ட் டினாமினேட்டரில் வரணும். இப்போ ப்ராடக்ட் பாருங்க, ஆக்டிவ் மாஸ் ஆஃப் PCl3 இன்ட்டு ப்ளஸ் போடக்கூடாது இல்லைங்களா, ப்ராடக்ட் Cl2 டிவைடட் பை ஆக்டிவ் மாஸ் ஆஃப் என்ன போட்டுக்கிறீங்க PCl5. நம்ம ப்ரீவியஸ் வீடியோவில் இந்த கேசி எப்படி எழுதுது நீங்கள் பார்த்துருக்கீங்க. அப்போ கேசி ஈக்குவல் டு ஆக்டிவ் மாஸ் ஆஃப் ப்ராடக்ட் டிவைடட் பை ஆக்டிவ் மாஸ் ஆஃப் ரியாக்டன்ட். இந்த ஆக்டிவ் மாஸ் தான் நம்ம என்ன சொல்கிறோம், கான்சன்ட்ரேஷன். ஓகே, இப்போ PCl3 ஓட கான்சன்ட்ரேஷன் எவ்வளோ பாருங்க, PCl3 ஓட கான்சன்ட்ரேஷன் X/V. இப்போ X/V போட்டுக்கிறோம். இன்ட்டு குளோரினோட கான்சன்ட்ரேஷன் X/V. அப்போ X/V இன்ட்டு X/V டிவைடட் பை இங்கே பாருங்க PCl5 ஓட கான்சன்ட்ரேஷன் பாருங்க A மைனஸ் X/V. ஓகே, இப்போ கவனிங்க. ஸோ இந்த இடத்துல x இன்ட்டு x ஸ்கொயர் டிவைடட் பை V ஸ்கொயர், x இன்ட்டு x ஸ்கொயர், V இன்ட்டு V ஸ்கொயர் இன்ட்டு கிராஸ் மல்டிப்ளை பண்ணுங்க, இந்த மேலே கொண்டு வாங்க. ஸோ V டிவைடட் பை A மைனஸ் X. ஸோ இங்கே டினாமினேட்டரில் V ஸ்கொயர் இருக்குது, இங்கே V இருக்குது, ஒரு V நீங்கள் கேன்சல் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு என்ன வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா X ஸ்கொயர் பை A மைனஸ் X இன்ட்டு V அப்படின்னு சொல்லிட்டு வரும். புரியுதுங்களா உங்களுக்கு, X ஸ்கொயர் பை A மைனஸ் X இன்ட்டு V. இதுதான் என்னுடைய ஃபார்முலா அப்படின்னு பார்த்தீங்கன்னா கேசியோட ஃபார்முலா. ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், இப்போ கேசி ஈக்குவல் டு கவனிங்க. ஸோ கேசி ஈக்குவல் டு என்ன ஃபார்முலா வந்திருக்கு, KC equal to x square divided by A minus x into V. Okay, it's a very simple derivation. So ஏற்கனவே நீங்கள் HIக்கு எப்படி டிரைவ் பண்ணீங்களோ அதே மாதிரி தான் நம்ம என்ன பண்ணுறோம், இப்போ இதுக்கு PCl5க்கும் அதே மாதிரி டெரிவேஷன்ஸ் போடும். ஓகே, இப்போ KC டிரைவ் பண்ணிட்டீங்க. KC equal to x square by A minus x into V. ஓகே, இப்போ கவனிங்க. நெக்ஸ்ட் வந்து டெரிவேஷன் ஆஃப் KP. KP எப்படி நம்ம டெரைவ் பண்றது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். So we know the relationship between KP and KC. KPக்கும் KCக்கும் என்ன ரிலேஷன்ஷிப் நமக்கு தெரியும். KP equal to KC into RT power delta NG. இதனை முன்னாடி நம்ம டெரிவேஷன் தனியான டெரிவேஷன் பார்த்தோம். KP equal to KC into RT power delta NG. இப்போ நம்ம delta NG calculate பண்ணிக்கலாம். So what is delta NG? Delta NG equal to NP minus NR. Number of moles of gaseous product minus number of moles of gaseous reactant. இதான் delta NG. இப்போ கவனிங்க. இப்போ இந்த இடத்துல எவ்வளவு ப்ராடக்ட்ஸ் இருக்கு பாருங்க. இந்த PCl3 1 mole, chlorine 1 mole, 1 plus 1 2 moles. அப்ப number of moles of product எவ்வளவு இருக்கு? NP வந்து பாத்தீங்கன்னா 2 moles இருக்கு. NR இதான் reactant. NR வேல்யூ எவ்வளவு இருக்கு? அதுவும் 1 mole தான். 1 mole PCl5.
ஓகே, அப்போ நம்பர் ஆஃப் மோல்ஸ் ஆஃப் ரியாக்டன்ட் NR வந்து 1, நம்பர் ஆஃப் மோல்ஸ் ஆஃப் ப்ராடக்ட் 1 + 1 இங்கே வந்து 2 வருது. அப்போ எப்படி டெல்டா NG கால்குலேட் பண்ணுவீங்க? டெல்டா NG = NP - NR. NPயோட வேல்யூ எவ்வளோ? NPயோட வேல்யூ வந்து 2. NR வேல்யூ எவ்வளோ? NR வேல்யூ வந்து 1. அப்போ 2 - 1 என்ன வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா டெல்டா NG = 1 வரும். அப்போ இந்த இடத்துல இந்த டெல்டா NGக்கு பதிலாக என்ன பண்ணணும்? இந்த 1 நீங்கள் சப்ஸ்டிடியூட் பண்ணணும். அப்போ we can write Kp = Kc × RT power 1. Kp = Kc × RT power 1. Or we can write Kp = Kc × RT அப்படின்னு எழுதிக்கலாம். Kp = Kc × RT அப்படின்னு நம்ம எழுதிக்கிறீங்க. ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், இப்போ அடுத்த கவனிங்க. நெக்ஸ்ட் வந்து நம்ம என்ன பண்ண போகிறோம்? இப்போ இது எல்லாமே வந்து கேஷியஸ் ஸ்டேட்டில் இருக்குது பாருங்க. PCl5 வந்து கேஸு, PCl3 கேஸு, குளோரினோ கேஸ். இது எல்லாமே நீங்கள் என்ன பண்ணுறீங்க? ஒரு ஐடியல் கேஸாக நீங்கள் கன்சிடர் பண்ணிக்கங்க. ஸோ லெட் அஸ் கன்சிடர் ஆல் த ரியாக்டன்ட் அண்ட் ப்ராடக்ட் as ஐடியல் கேஸ். யூ டேக் ஐடியல் கேஸ் ஈக்குவேஷன். ஸோ ஐடியல் கேஸ் ஈக்குவேஷன் என்ன ஃபார்முலா? ஐடியல் கேஸ் ஈக்குவேஷன் PV = nRT. ஐடியல் கேஸ் ஈக்குவேஷன் PV = nRT. ஓகே, ஸோ இதில் இந்த RT இருக்கு இல்லையா? அப்போ RTயை தனியாக எடுங்க. RT = என்ன வரும்? PV/N வரும். அப்போ therefore RT = PV/N அப்படின்னு சொல்லிட்டு வரும். ஓகே, இப்போ இந்த ஈக்குவேஷன் பாருங்களேன். Kp = Kc × RT இருக்கு இல்லைங்களா? இதில் நம்ம என்ன பண்ணுறோம்? இந்த RTயோட வேல்யூ சப்ஸ்டிடியூட் பண்ணணும். பாருங்க, சப்ஸ்டிடியூட் PV/N, substitute PV/N in Kp Kc ரிலேஷன்ஷிப். ஓகே, இப்போ RTக்கு பதிலாக இந்த இடத்துல என்ன சப்ஸ்டிடியூட் பண்ணுறீங்க? PV/N சப்ஸ்டிடியூட் பண்ணுங்க. அப்போ Kp = Kc × instead of RT write PV/N. ஓகே, இப்போ நமக்கு ஆல்ரெடி இந்த கேசியோட டெரிவேஷன் போட்டு நம்ம ஃபார்முலா டெரைவ் பண்ணி வச்சுருக்கோம் பாருங்க. கேசிக்கு என்ன ஃபார்முலா? x² / a - x × v. அப்போ கேசிக்கு பதில் என்ன போட்டுக்கிறீங்க? x² / a - x × v அப்படின்னு போட்டுக்கிறீங்க. நெக்ஸ்ட் இன்ட்டு PV/N. ஸ்டூடெண்ட்ஸ் அண்டர்ஸ்டாண்ட் ஆச்சுங்களா? ஓகே, ஸோ இந்த கேசிக்கு பதிலாக இந்த ஃபார்முலா எழுதிக்கங்க. x² / a - x × v. நெக்ஸ்ட் PV போட்டுக்கிறீங்க. PV/N அப்படின்னு போட்டுக்கிறீங்க. இந்த இடத்துல இந்த டினாமினேட்டரில் n இருக்கு இல்லையா? இந்த n அப்படின்னு சொன்னால் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த n வந்து நம்பர் ஆஃப் மோல்ஸ் அட் ஈக்லிபிரியம். திஸ் n இஸ் நத்திங் பட் டோட்டல் நம்பர் ஆஃப் மோல்ஸ் அட் ஈக்லிபிரியம். டோட்டல் நம்பர் ஆஃப் மோல்ஸ் அட் ஈக்லிபிரியம். இங்கே பாருங்க, இது இனிஷியல் நம்பர் ஆஃப் மோல், இது நம்பர் ஆஃப் மோல்ஸ் ரியாக்டட், இதுதான் ரிமைனிங் நம்பர் ஆஃப் மோல்ஸ் அட் ஈக்லிபிரியம். இந்த மூணாவது ஸ்டெப் இருக்கு பாருங்க. இந்த கேசி டெரிவேஷனில் மூணாவது ஸ்டெப் இருக்கு இல்லைங்களா? இந்த மூணாவது ஸ்டெப்பில் ரிமைனிங் நம்பர் ஆஃப் மோல்ஸ் எவ்வளோ இருக்குன்னு பாருங்க. PCl5 வந்து a - x இருக்கு, PCl3 x மோல்ஸ் இருக்கு, குளோரின் x மோல்ஸ் இருக்கு. அப்போ அட் ஈக்லிபிரியம் டோட்டல் நம்பர் ஆஃப் மோல்ஸ் எவ்வளோ இருக்கு? இது எல்லாத்தையும் ஆட் பண்ணணும். இந்த தேர்ட் ஸ்டெப்பில் இருக்கிறத எல்லாத்தையும் நீங்கள் ஆட் பண்ணணும். இதான் ரிமைனிங் நம்பர் ஆஃப் மோல்ஸ். ஆட் பண்ணிங்கன்னா அதான் n வேல்யூ. அப்போது திஸ் இஸ் ஈக்குவல் டு இங்கே எத்தனை மோல்ஸ் இருக்குது பாருங்கள்? a - x. இது எத்தனை மோல்ஸ் இருக்குது? x மோல். அப்போ ப்ளஸ் x. இது எத்தனை மோல்ஸ் இருக்குது? x மோல் ப்ளஸ் x. அப்போது a - x ப்ளஸ் x எல்லாத்தையும் ஆட் பண்ணினா இந்த -x ப்ளஸ் x கேன்சல் பண்ணால் எவ்வளோ வரும் உங்களுக்கு? a + x அப்படின்னு சொல்லிட்டு வரும். இதுதான் என்னோட வேல்யூ. என்னன்றது டோட்டல் நம்பர் ஆஃப் மோல்ஸ் அட் ஈக்லிபிரியம். டோட்டல் நம்பர் ஆஃப் மோல்ஸ் அட் ஈக்லிபிரியம். ஸ்டூடெண்ட்ஸ் கிளியர் ஆச்சுங்களா? ரைட். இப்போ இந்த எண்ணுக்கு பதிலாக நீங்கள் என்ன சப்ஸ்டியூட் பண்ணணும்? a + x சப்ஸ்டியூட் பண்ணுறீங்க பாருங்க. x² / a - x × v into PV/. Instead of n substitute a + x.
ஓகே, இப்போ இந்த வியும் டினாமினேட்டரில் இந்த நியூமினேட்டரில் இருக்கிற வியை நீங்கள் கேன்சல் பண்ணிடலாம். கேன்சல் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு என்ன வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எக்ஸ் ஸ்கொயர் இன்ட்டு பி டிவைடட் பை ஏ மைனஸ் எக்ஸ் இன்ட்டு ஏ பிளஸ் எக்ஸ். ஸோ இதுதான் கேபி எக்ஸ்பிரஷன் ஃபார் டிசோசியேஷன் ஆஃப் PCl5. ஸ்டூடெண்ட்ஸ் கவனிங்க. ஸோ இப்போ உங்களுக்கு இதில் ரெண்டு ஃபார்முலா வரும். ஒரு ஃபார்முலா வந்து கேசிக்கான எக்ஸ்பிரஷன், கேசி ஈக்குவல் டு எக்ஸ் ஸ்கொயர் பை ஏ மைனஸ் எக்ஸ் இன்ட்டு வின்னு வருது. கேபி வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸ் ஸ்கொயர் இன்ட்டு பி பை ஏ மைனஸ் எக்ஸ் இன்ட்டு ஏ பிளஸ் எக்ஸ் ஆர் ஏ பிளஸ் எக்ஸ் இன்ட்டு ஏ மைனஸ் எக்ஸ் அப்படி நீங்கள் எழுதிக்கலாம். ஸோ இதில் வந்து கேசி டெரிவேஷனில் நமக்கு என்ன வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வால்யூம் என்ற ஒரு டேர்ம் வரும். பட் கேபி டெரிவேஷனில் என்ன டேர்ம் வருது பார்த்தீங்கன்னா ப்ரெஷர் என்ற ஒரு டேர்ம் நமக்கு இங்கே வருது. ஓகே, இது ரெண்டுமே வந்து டிஃப்ரெண்ட் எக்ஸ்பிரஷன். ஓகே, ஸோ முன்னாடி வீடியோவில் நம்ம என்ன பார்த்தோம், அந்த H2 + I2 is 2HIல கேசிக்கு என்ன ஃபார்முலா வந்ததோ அதே தான் கேபிக்கு வந்தது. ஏன்னா அங்கே டெல்டா என்ஜி வேல்யூ 0. எந்த ஒரு ரிவர்சிபிள் ரியாக்ஷனில் டெல்டா என்ஜி வேல்யூ நமக்கு 0வாக இருக்கும், அங்கே கேபியும் கேசியும் வந்து ஈக்குவலாக இருக்கும். பட் இந்த ஈக்குவேஷனை பொறுத்த வரைக்கும் டெல்டா என்ஜி வந்து 0 கிடையாது, டெல்டா என்ஜி நாட் ஈக்குவல் டு 0. அதனால we are getting the different calculations for KC and as well as KP. ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், இப்போ இந்த டெரிவேஷனை வந்து நீங்கள் எழுதி ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். இதுக்கு அடுத்து வந்து இன்னொரு டெரிவேஷன் இருக்குது இதே மாதிரி, அது வந்து ஃபார்மேஷன் ஆஃப் அமோனியா. அந்த அமோனியா ஃபார்மேஷனுக்கு எப்படி நம்ம கேசி கேபி டெரைவ் பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்க போகிறோம். ஓகே, இந்த கேசி கேபி பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு வந்து ஜென்ரல் ரிலேஷன்ஷிப் ஒன்று இருக்குது, அதே மாதிரி HI ஒன்று இருக்குது, PCl5 ஒன்று இருக்குது. இப்போ அடுத்து நம்ம பார்க்க போகிறது அமோனியா டெரிவேஷன்ஸ். ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், தேங்க்யூ.